இந்த மாதிரி செஞ்சு 1 டம்ளர் இல்லாட்டி 2 டம்ளர் வந்து குடித்தோம்னா ஆயுசுக்கும் வந்து கண்களில் வந்து எந்த பிரச்சனையுமே வராதுங்க. ரொம்பவும் வந்து ஹெல்த்தியானதுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வந்து நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. ஒரு மீடியம் சைஸு ஒரு 4 கேரட் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பாதாம் பருப்பு வந்து ஒரு 10 எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பீஸில் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க. தேங்காய் வந்து ஆப்ஷன் தாங்க. தேவையில்லாதவங்க அதை வந்து சேர்த்துக்கிற வேணாம், பிடிக்காதவங்க அதை வந்து சேர்த்துக்கிற வேணாங்க. பாருங்கள், கேரட்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி குக்கரில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா ஃபஸ்ட்டே வந்து அலசிட்டு தாங்க வந்து கட் பண்ணேன். அது கூடவே வந்து பாதாம் பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ வந்து கேரட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிடலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து தேவைப்படுங்க. நல்லா திக்கான பாலாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடலாங்க. பாருங்கள், குக்கரில் வந்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. எடுத்த பின்னாடி கேரட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து வெந்திருந்தாலே போதுங்க. இப்போ இது எல்லாமே தனியாக வந்து நம்ம எடுத்துக்கிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பருப்பு வந்து தனியாக எடுத்துகிட்டு அதை தோலை வந்து எடுத்துகிட்டு பாதாம் பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிடலாங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அந்த கேரட்டு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோல் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த முந்திரி பருப்பு ஒரு பீஸ் அளவு வந்து பேரிச்சம்பழம் விதை இல்லாததை எடுத்துட்டு அது கூடவே வந்து ஒரு 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக வந்து அரைச்சிக்கிறணுங்க. இப்போ வந்து கேரட் எல்லாம் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்து நல்லா அரைச்சிக்கிறணுங்க. பால் வந்து பாருங்கள், நல்லா வந்து சுண்டை வந்து காய்ச்சிக்கிறணுங்க. நல்லா வந்து கெட்டியான பாலாக இருந்தால் தாங்க அந்த வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிடும்போது இந்த பால் 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூனு ஒரு 4 ஸ்பூன் அளவு வந்து அரைச்சி வந்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறணுங்க. சேர்த்துட்டு நல்லா பாலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணுங்க. மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து பின்னாடி வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை வந்து ஃப்ரீசரில் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாதுங்க. நல்லா கட்டிப்படாமல் வந்து அந்த விழுதை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே வந்து நல்லா வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, டேட்ஸ்லாம் வந்து சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியானதுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லாமே வேக வச்சாச்சு இல்லைங்களா, அதனால் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோடனே லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போதே வந்து தேவையான அளவு, அது 3 ஸ்பூன் அளவு வந்து நம்மளுக்கு வந்து போதுங்க இனிப்புக்கு. சப்போஸ் வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க. நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி டம்ளரில் வந்து நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்கள்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம் வேறு நடக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கும்போது நல்லா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமானதுங்க. கண்களுக்கு வந்து மெயினாக வந்து ரொம்ப வந்து நல்லதுங்க. கேரட்டு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, தேங்காய், பேரிச்சம்பழம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் பருப்பு வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.